நீ எந்த ஜாதியை வேணாலும் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் போனது சாம்பல் 2 கிலோ ஒரு 50 கிலோ இருக்கிற உடல் வந்து எரிஞ்சிச்சுன்னா ஒரு 15 கிலோ கூட வராது. 2 கிலோக்குதே 2-3 கிலோ கூட வராது. அந்த எலும்பு நொறுங்கிரும். அவ்வளவு எலும்பு தானே, கறி ஃபுல்லா வெந்தாயிரும். அப்ப என்ன செய்ய, வெறும் எலும்பு தானே கிடக்கும். சிலது 90 மாதிரி வரும். எர்ராட்டி வச்சு வச்சோம்னா 90 மாதிரி வரும். நான் சாதியில வெயிட், நான் பணக்காரத்துல வெயிட், கடைசி வெயிட் 2 கிலோ. வயசானவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உடம்பு இருக்கிறவங்க எந்திரிச்சு மிஷின்ல எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாரு. கிளம்பலாம் இப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா, பட் ஆனா மூஞ்சி ஃபுல்லா மழுக்குன்னு இருக்கும். இந்த மூக்குக்கு மட்டும்தான் 2, இந்த இடத்துல மட்டும்தான் 2. எரிக்கிறப்ப எப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பாங்க? இந்த இடுப்பு இருக்குல்ல, இப்படி படுத்து கிடக்கல, டபக்குன்னு எந்திரிச்சு இப்படி உட்கார்ந்துருவாரு. கையை ஊண்ட மாதிரி. ஆனா கை ஊண்டாது. நமக்கு அது திடீர்னு பார்த்தோம்னா பயமா இருக்கும்ல. அது படக்குன்னு பார்க்கணும் பயமா இருக்கும். அது பழகுனால ஒண்ணும் தெரியாது. லேடிஸ் வந்து சீக்கிரம் அறிவாங்க. அதாவது கொழுப்பு சத்து உள்ள எல்லாருமே சீக்கிரம் அறிவாங்க. ஜென்ஸ் மட்டும் எரிய மாட்டாங்க சாமானியத்துல. ஏன்னா அவங்க வேலை ரொம்ப அதிகமா பாக்குறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கும் கை காலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கொழுப்பு கரைஞ்சிருக்கும். கொழுப்பு சத்து இருக்காது. பட் சாப்பிட மாட்டாங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சு குடல்லாம் புண்ணா இருக்கும். அதனால அவங்களுடைய ஸ்ட்ராங் வந்து பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால சீக்கிரம் எரிய மாட்டாங்க. லேடிஸ்னா சீக்கிரம் கொழுப்பு சத்து ரொம்ப அறிங்க. உருக ஆட்டோமேட்டிக் எரிய பக்கத்துலயே போவேனா ஹைட்டுக்கு வரைக்கும் எரிய. இந்த புகை அவ்வளவு வரைக்கும் வரும். ஆனா இதே ஆம்பளை இருந்தா கம்மியா தான் வரும். இவ்வளவுக்கு தான். அந்த எரியறப்ப அந்த பெண வாடம்பாங்கள அதெல்லாம் அடிக்குமா? இதுக்குள்ள வந்து அந்த வடை வராது. ஏன்னா 4 பக்கம் காத்துனால இந்த சொடலை வடை வராது. அதுக்குள்ள தான் வரும். ஏன்னா அது வந்து 4 பக்கமும் செவர் இருக்கு. 2 டோரையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுப்பெரிக்கிறது வந்து எவ்வளவு நம்ம உடம்பே வந்து எரிபொருள் தானே. நம்மளோட கொழுப்பு உருக பாடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, எரிஞ்சது மண்டை எலும்பு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இருங்க, கையிலே எடுத்து காட்டுறேன். கால் எலும்பு பாப்போம். இதுல மண்டை ஓடல எழுத்தெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஆமா, அந்த கால் எலும்பு, இந்த கால் எலும்பு. கீழே வந்து பாடி பிடிக்கிறது, கண்ணு 2 டயர் வைக்கிறது. இந்த இதெல்லாம் கை விரல் நுனி, இந்த முதுகு எலும்பு தானே எரியறதுக்கு ரொம்ப. ஆமா, இந்த இதுக்குள்ள இருக்கும். சூடா இருக்கு பாத்தீங்களா? இந்த மார்பு முடி முதுகு. இது முதுகெலும்பு. ஆமா, இது முதுகெலும்பு. இந்த இருக்கு பாருங்க மண்டை ஓடு. இதே இந்த குடம் உடைக்கிறோம், ரோட்ல காத்தடிக்குது, அங்கதான் எல்லா ஆத்மாவும் நிக்கும். கொஞ்ச நேரம் அவங்க கூட வருவாங்க. நான் உடல் எரியுது பாரு, அக்கா என்னை அடிக்காதீங்கக்கா, அண்ணே என்னை அடிக்காதீங்கண்ணே, நானா எரிஞ்சிருவேனே. ஒரு பேடு வயசுல என்ன ரொம்ப நேரம் எரிய மாட்டேங்குது, மல்லே கட்ட முடியல இதோட அப்படின்னு நம்ம ஒரு டென்ஷன்ல பேசுவோம். அடுத்த கேஸ் சொல்லி விழுந்து, ஐயோ நாள் என்னடா எரியவே மாட்டேங்கிறீ, சீக்கிரம் அள்ளி போடுங்க அப்படின்னு ஒரு கோவத்துல ஒரு வார்த்தை சொல்றோமா, அந்த நேரத்துல அவர் சொல்லுவாங்களா நம்ம கிட்ட, அப்படிலாம் பேசாதீங்க நானே அவர் சொல்லுவாரு என்னை உட்கார. அதுலதான் எனக்கே தெரியும் அந்த ஆத்மா பேசுற மாதிரி. ஆனா அம்மளு கேட்காது. அவங்க சொல்லுவாங்களாம், அவர் சாயிற மாதிரி இருக்கு, இந்த கை இப்படி இருக்கு எனக்கு. அப்படியே நான் உள்ள உட்காந்து பார்த்து இவங்க தாங்கி பிடிங்க. அந்த வாழ்க்கையில கிடைக்குமான்னு அப்படியே நினைச்சு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த இதை நினைச்சு அந்த மக்கள் எல்லாமே கிடைச்சு கடைசியில ஏத்தி அவருள்ள அந்த மாதிரி வாழ்க்கையில சத்தியமா யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. அதை அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றவங்க கஷ்டம். அதை நினைச்சு பார்க்க மாட்டேன். நம்மள சொல்லுவாங்க, நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன், நீ என்ன பார்க்க. கணவன் மனைவினா அப்படிதான் இருக்கணும். என் வாழ்க்கைய நினைச்சு நான் சொல்றேன். ஆமா, உயிரோட இருக்கல மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அப்படி அனுப்பல கோமாத்தான் வரும். அவங்க எல்லாம் பாக்கல, போங்கடா எல்லாமே நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சும்மா சொல்லுவாங்க, அம்மா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் எந்த பிள்ளையும் சரி, எந்த பொம்பளை பிள்ளையும் சரி, ஆம்பளை பிள்ளையா ஒரு அளவோட தான் நம்ம வந்து பாசத்தை காட்டணும். அதுக்கு மேல காட்டக்கூடாது. வீட்டுக்காரு ஒண்ணுதான், அவருக்குன்னா இவங்களுக்குன்னா என்னோட இதுல நான் சொல்றேன்.